அடாடாடாடா ஒரு ஃபேமிலியோட ஒரு பிக் பாஸ் பார்க்கலாம் அப்படின்னா வெறும் லவ் ஸ்டோரி தாங்க காட்டிட்டு இருக்கானுங்க. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 10. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எஃப்ஜேவும் ஆதிரையும் வந்து பயங்கரமா எமோஷனலா வந்து கட்டி பிடிக்காத குறையா எஃப்ஜேவோட மடியில வந்து ஆதிரை படுத்துட்டு அவங்கள வந்து ஒரு சைடு ஒரு லவ் ஸ்டோரியா காட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை துஷாரும் அரோராவும் வந்து பயங்கர க்ளோஸா ஒரு எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அரோரா வந்து ஹக் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை கூப்பிடும் போது அவர் வந்து நைஸா வந்து நைட் எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் ரெண்டு லவ் ஸ்டோரி தாங்க இன்னைக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே கமருதீன் வந்து ஒரு தடவை திவாகர் கிட்ட போண்டா நீலாம் ஒரு ஆளா அப்படின்லாம் பேசினது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. இது வந்து ஒரு பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவேன். பாடி ஷேமிங் எல்லாம் இந்த பிக் பாஸ்ல அலோவ் பண்ணவே கூடாதுங்க. இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் மாதிரி இருக்கு. இந்த விஜே பார்வதி வந்து கமருதீனை பத்தி எனக்கு அந்த ஸ்கின் பிடிக்கும், பிளாக்கா இருக்கிறது பிடிக்கும், பிரவுன் ஸ்கின் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதும், அதுக்கு வந்து துஷாரும் அரோரா வந்து அவங்க ஒத்து ஊத்திட்டு இவங்க வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் மாதிரி எனக்கு பிரவுன் ஸ்கின் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அக்செப்டே பண்ண முடியாதுங்க. எனக்கு வந்து கண்டிப்பா நான் சொல்றது இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரியான ஸ்கின் பத்தி பேசுறது, கலர் பத்தி பேசுறது, அதுக்கப்புறமா வந்து பாடி ஷேமிங் இதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்றதுக்கு பிக் பாஸ் அலோவ் பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் இந்த சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பா டிவில காட்டாமையாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சண்டை போட்டுட்டு இருந்த விஜய் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு கமருதீன் கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. தினமும் என்னோட வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை சந்திப்போம். நன்றி.